எத்தனையோ நன்மைகளில் என் வாழ்வில் செய்தார் என்று ஏராளமா நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரணம் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரணம் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவை நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இம்மானுவேலராக, எபினேசராக, வழி நடத்துவராக, நன்மை செய்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்போ நிற்க கூட முடியல. பயங்கரமான என்னவோ தள்ளுற மாதிரி ஆனாலும் கடவுள் எனக்கு ஒவ்வொரு நாளும் பலத்தை கொடுத்து ஆபகுக் 3:19 படி ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்கப்பட ஒவ்வொரு நாளும் நடந்து வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் நடந்து வருகிறேன். ஆண்டவருக்காக இம்மட்டும் என் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான இந்நாள் வரை இந்த நிமிஷம் வரை ஆண்டவருக்கு ஜீவனை சுகத்தை பறக்க வழி நடத்துவதற்காக ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார், எந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன்
நெருங்கியாச்சு ஆத்துமாறுபாடை மிகுதியாச்சு அறுவடையின் தேவனை நோக்குவோம் அறுவடைக்கு ஆயத்தமாகுவோம் நாம் அறுவடை தேவனை நோக்குவோம் அறுவடைக்கு ஆயத்தமாகுவோம் அறுவடை காலம் நெருங்கியாச்சு திறப்பின் வாசலிலே தினமும் நின்றிடுவே திறப்பின் வாசலிலே தினமும் நின்றிடுவே அழிகின்ற மக்களுக்காய் அன்றாடம் ஜெபித்திடுவே அழிகின்ற மக்களுக்காய் அன்றாடம் ஜெபித்திடுவே அறுவடை காலம் நெருங்கியாச்சு இருளில் வாழும் ஜனங்கள் ரட்சிப்பை பெற வேண்டும் இருளில் வாழும் ஜனங்கள் ரட்சிப்பை பெற வேண்டும் இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் அறிக்கை செய்யணும் எங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் அறிக்கை செய்யணும் அறுவடை காலம் நெருங்கியாச்சு ராஜ்யம் வர வேண்டும் உம் சித்தம் நிறைவேறணும் உம் ராஜ்யம் வர வேண்டும் உம் சித்தம் பெற வேண்டும் வசனமெல்லாம் பரவ வேண்டும் அனைவரும் நீ கேட்க வேண்டும் வசனமெல்லாம் பரவ வேண்டும் அனைவரும் நீ கேட்க வேண்டும் அறுவடை காலம் நெருங்கியாச்சு ஆத்துமாறுவடை மிகுதியாச்சு அறுவடையின் தேவனை நோக்குவோம் அறுவடைக்கு ஆயத்தமாகுவோம் நாம் அறுவடை தேவனை நோக்குவோம் அறுவடைக்கு ஆயத்தமாகுவோம் சாட்சி சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நிற்பதும் நிர்மலமாக தான் அவருடைய சுத்த கிருபை. அப்படியாவது இப்போ நாங்கள் இந்த வீடு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே இது வந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நான் சாட்சியாக சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 15 நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் மருமக என்ன பண்ணுது, எல்லா சாமானும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுருந்து நானும் கூட சேர்ந்து செய்தேன். எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நான் மேலே கொஞ்சம் உக்காந்துட்டேன். நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நான் அவள் என்ன பண்ணியிருக்கா, எல்லா சாமானும் சின்ன பக்கெட் அந்த சோப்பு அந்த என்னென்னமோ பாத்ரூமில் இருக்கிற ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் போட்டு மேலே எடுத்துன்னு போயிருக்கா. இது எனக்கு தெரியாது, அவள் மேலே போனது.
நாங்கள் 2 பேரும் இப்படி கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா இவன் ஓடியார அழுது அப்படியே ஒரு மாதிரி யாருன்னா பார்த்து பயந்து ஓடியாடுறாங்க. அந்த மாதிரி பயந்து ஓடியாருது எங்கள் மருமக. ஓடியாது அப்புறம் சொல்லுது, அம்மா எனக்கு இந்த மாதிரி சாக்கு அடிச்சிடுச்சுமா எனக்கு அப்படின்னு. எப்படிம்மா நீ ஏமா மேலே போனேன், என்னை கூப்பிட வேண்டியதானம்மா, நீ ஏமா போனேன், ஏற்கனவே அங்கே சாக்கு அடிக்குது. அவளுக்கு தெரியாது. ஆனால் நான் போனால் அது பத்திரமா எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டு நான் வந்துடுவேன். ஆனால் இதுக்கு தெரியாது. இது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே மேலே போகிறதுனால அவன் என்ன பண்ணிக்கலாம், அந்த சுச்சியை பிடிச்சி போட்டுருக்கா. பார்த்துக்குவேன், இந்த சினிமாவில் காட்டுறாங்களா பார்த்தீங்களா, அப்படியே இந்த கையை அப்படியே இழுத்துன்னு போகும்போது அப்படியே இழுக்குதான். எவ்வளோ நேரம் போராடிக்கிறா, ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட போராடி அப்புறமேற்பட்டு தான் அவன் என்ன பண்ணிட்டு கையை உதறி விட்டுட்டு ஓடியாந்து வந்து சொல்கிறா வீட்டில், மாமா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, கர்த்தரோட சித்தம், கர்த்தர் ஆண்டவர் அன்னைக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு மகளை சாட்சியாக வச்சுக்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அக்டோபர் மாதம் எனக்கு காதில் வந்து பின்னு போட்டதில் டைரெக்டாக ஜவ்வில் போய் பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1 வீக்காக ரொம்ப பெயினாக இருந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம், ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்துட்டு 2 வாரம் போட்டுட்டு வர சொன்னார். அதே போல் ட்ராப்ஸ் விட்டுட்டு ஸ்கேன் 2 ஸ்கேன் எடுக்க சொன்னார். அந்த 2 ஸ்கேனில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு தான் அடுத்த ஸ்டெப்பு இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்ஸை விட்டுட்டு 2 வாரம் பொறுத்து ஸ்கேன் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் என்ன சொன்னார், இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ரொம்ப போயிட்டு இதுவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லிவிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்தாரு. சரி 1 வாரம் பொறுத்து வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அண்ணன் அம்மா எல்லாருக்கிட்டையும், நீங்கள் யார் யார் எனக்கு தெரியுமா அவங்க எல்லாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணிங்க, எனக்கு ஆப்ரேஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கினேன். அதே போல் சரி டாக்டர்கிட்ட போகலாம். அப்படி போகும்போது டாக்டர் என்ன சொன்னார், காதுடைய இது பார்த்துட்டு அது எதுவும் இல்லை, பரவாயில்ல, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை, அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாரு. நான் அதே போல் ஆப்ரேஷன் இல்லைன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கினேன். அதே போல் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் சொன்னாலும் கடவுள் அந்த இடத்துல மாற்றுறது அவருடைய இதுனால மட்டும்தான். அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை இருங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லேட்டாக ஏதாச்சும் நம்மளுக்கு வேண்டி கிடைக்கலன்னா நிச்சயமாக அது தாமதித்தாலும் அவர் செய்வார். அதனால் எனக்கு இது கொடுத்ததுனால அவருக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க நினைப்பாவே எங்க நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எங்க நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா நீங்கதான் ஆசையெல்லாம், நீங்கதான் அப்பா நீங்கதான் ஆசையெல்லாம், நீங்கதான் ஆதரவு, நீங்கதான்
6ஆம் தேதி நைட்டே எனக்கு கடவுள் வெளிப்படுத்திட்டாரு. நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம கூட பிறந்தவங்க பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் நம்ம குறைகள் வந்தால் அது முன்னாடியே கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், கண்டிப்பாக படுத்துவார். எனக்கு அது அப்படிதான். எங்கள் மாமியார் சோகமாக வர்ற மாதிரி, எங்கள் நாத்தனாங்க மூத்தர் எல்லாம் வர மாதிரி ஒரு கிணா வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார எங்கோ நான் இட்டுன்னு போய் அலையும் போது மாதிரி கிணா வந்துச்சு. சரி என்னடா இது இப்படி நம்மளுக்கு கிணா வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிறிஸ்மஸ் வருது அதனால எங்கள் மாமியார் சோகமாக எங்கள் பொண்ணுங்களை வரலையேன்னு சோகமாக இருக்குது நான் நினச்சிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு கம்முன்னுட்டேன். அப்புறம் 5ஆம் தேதி காலையில் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு போயிட்டு வந்து காலையில் உட்காராரு சோகமாக. என்னன்னு கேட்குறேன். எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக வறுத்துச்சு, எனக்கு இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகலான்றார். சரி ஆண்டவர் என்ன இது மாதம் ஏதோ ஒரு செலை வச்சுட்டே இருக்கிறே, இந்த வியாதிலே எங்களை ஒருத்தர் போனால் ஒருத்தர் வியாதிலே எங்களுக்கு படுத்துக்கினே இருக்கு. சரி நீ என்ன தெரியுறோ, வியாதிக்கு வர்றது புதுசு இல்லை, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிய விருப்பம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். போயிட்டு சுகர் பிபி எல்லாம் இது பிபி அதிகமாக இருக்குமா, அதனால இப்படி இருக்குது, நீங்கள் உடனே ஸ்கேன் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் போன உடனே சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. சிடி ஸ்கேன் எடுத்த உடனே எங்கள் மண்டையில் பிளாக் ஆகிட்டுக்குதுமா, அதனால் உடனே நீங்கள் அட்மிட் பண்ணோம், உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 10 நாளைக்கு ஒரு ஊசி பண்ணணும், ஒரு ஊசி 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கும், உடனே அட்மிட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி நாங்கள் 2 நாள் பொத்து வரோன்னு சொல்லிட்டு மாத்திரை 2 நாள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வந்தார். எப்படி இருக்குன்னா அப்படியே தான் இருக்குன்னாரு. சரி என்ன நான் பயம் வந்துச்சு, இருக்குது என்னாலே முடியல, நான் இவர் கை கால் அப்போ அங்கே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்தாக்கா காமர்ஸ் போயிடுவாங்க, கை கால் விழுந்துருவாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு பயம் வந்துச்சு. ஆண்டவரே என்னாலே முடியல, இவரும் கை கால் விழுந்துட்டு பத்துட்டாரா, நான் என்ன செய்யுது ஆண்டவரே, நானே என் பிள்ளைகளுக்காக கொஞ்ச நாளும் நடமாடினேன், அப்படியே இருக்கணும் ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்குன்னு நினச்சிட்டு அப்புறம் எங்கள் பயந்து நான் மூத்தாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் இட்டுன்னு போயிட்டு அவர் நேஷ்னலில் பார்த்துட்டு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுத்துகிட்டு அப்புறம் டாக்டர் நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆண்டவர்கிட்ட பேச போனாலே எனக்கு அழதான் வந்துடும். இந்த நல்லா அழுதுருவேன், நான் ஆண்டவர்கிட்ட பேசினாலே நான் அழுதுருவேன். கடவுள்கிட்ட சண்டை போட்டுனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு சுற்றி நின்று ஆண்டவரே என் கணவர் எப்படியாவது எந்த அட்மிட் ஆனாலும் இவர் கூட யார் இருக்குது, அப்போ பிள்ளைகளை யார் பார்த்துது ஆண்டவரேன்னு நான் ஸ்தோத்திரம் பண்ணி போனேன். டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துன்னு ரிசல்ட் வாங்கி டாக்டர்கிட்ட போனேன். அப்புறம் போனவுடனே டாக்டரு பயப்படாதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சின்னது தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, மாத்திரை எடுத்தாலே அது சரி போயிடும் என்று சொல்லிட்டார். அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாத்திரை வாங்கிக்கின்னு வந்து இப்போ மாத்திரை சாப்பிட்னு இருக்கிறார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல முறையில் இருக்கிறான்னு சொல்கிறார். அதுக்காக கடவுளை எனக்கு வீட்டுக்கார நல்ல முறையில் வைத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் அப்போ எங்கள் மாமியார் உடம்பு சரியாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த ஒரு நிமிஷம் எல்லாருமே அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதோடைய பலன் வந்து அவங்க சீக்கிரத்தில் அங்கே எல்லாமே நார்மலாகவே இருந்தது, பரிபூர்ண சுகத்தோடு வீட்டில் இருக்காங்க. இப்போவும் நல்லா ஃபாஸ்ட் ஐயரம்மா வேணும்னு நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கும் மேலானதாக கடவுள் நம்ம ஆலயத்துக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப தாழ்மையான மனதுள்ள ஒரு ஐயரை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவரை வந்து அவ்வளோ ஒரு தேடி ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டார் அவங்கள பார்த்துட்டு. ஆனால் அவங்க இல்லைன்னு வீட்டுக்கு வந்தார். அவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு ஐயரை நம்ம எல்லாரோட ஜபத்தையும் வந்து கடவுள் இந்த ஆலயத்தில் கேட்டு பதில் கொடுக்குறார். அதுக்காக நன்றி. எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கும் நான் ஒன்றே சொல்கிறேன், ஆலயத்துக்கு கரெக்டான டைமுக்கு வாங்கப்பா, அவங்களுடைய லைஃபே மாறும். என் பையன் வந்து வேலை கிடச்சிது, அசோகலாயில் கிடச்சிது. ஆனால் வந்து அவன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை, நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நெருடலாக இருந்துச்சு, ஏன்டா நீங்கள் வேணான்னு சொன்னாடிட்டு. ஆனாலும் வந்து எனக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன், எனக்கு சர்ச்சு தான்ப்பா ஃபஸ்ட்டு, நான் அதை தான் ஃபஸ்ட்டு, எனக்கு அதுக்கப்புறம் தான்ப்பா வேலைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் மறு மாதமே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவுனோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இப்போ போயிடுறான். கடவுளுக்கு நன்றி.
வடிவமாய் எங்கள் உள்ளம் மாறிட மீட்பர் பிறந்துள்ளார் எந்த நண்பராய் அன்பராய் நீயும் மாறிட எந்த நுழைவுள்ள நானெல்லாம் உம்மை போற்றுவேன் எந்த நண்பராய் அன்பராய் நீயும் மாறிட எந்த நுழைவுள்ள நானெல்லாம் உம்மை போற்றுவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என் அண்ணன் இயேசு கிறிஸ்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு 3 பெண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் டீச்சராக இருக்கிறார்கள். 3 பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டு 2 பொண்ணு கவிப்பாடு ஸ்கூலில், ஒரு பொண்ணு சென்ட் ஜோசப் அன்பாக ஸ்கூலில் டீச்சராக இருக்குது. 3 மனைவி இருக்காங்க. எனக்கு எந்த குறையும் இல்லாமல் கடவுளை நல்லபடி வச்சுருக்காரு. நான் கடவுளை ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகப்பட்டார். அந்த பாட்டு போய் பாடுகிறேன். எனக்கு ஒருவர் இருக்கிறா, என்னை துடிக்க சேர்கிறா, உன்னையும் என்னையும் இயேசு ரொம்ப ரசிக்கிறா, நம் இருக்கிறா என்று இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு போட்டாச்சு. கஷ்டப்பட போது அது முன் வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறா, எனக்கு ஒருவர் இருக்கிறா, உன்னையும் என்னையும் இயேசு ரொம்ப நேசிக்கிறார், தம் உள்ளங்கைகளில் வரைஞ்சி இருக்கிறார். எனக்கு 2 அண்ணன், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, நான் ஒருத்தன். என் பெரிய அண்ணன் உட்காந்து கீதாஸ் என் பெரிய அண்ணன். என் தம்பி இறந்துட்டான், நான் எடுக்கிறேன். என் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறேன். கடவுள் நாமத்தில் எப்போதும் எந்த குறையும் இல்லாமல் கடவுள் ஆசீர்வதிப்பார் வேண்டும். திகழாதே கலங்காதே, தேவனை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் எனக்கு குறித்த இந்த வசனங்கள் பிரகாரம் இந்த நாளிலே ஜீவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து ஆமென். புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு போகிறவர் போல இயேசு உன் மீது நோக்கமாய்ந்தார், உன் நிறைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய்ந்தார், உன் நிறைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். விரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவிலா விரகாமை
அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அழைத்து ஈசாக்குக்கு மறுவாழ்வு அழைத்து பாலூகை பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் சுமக்கின்றவர். தோளில் சுமக்கின்றவர். You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, healing every heart. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, turning lives around. I worship you. I worship you. You are here, mending every heart. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. That is who you are. That is who you are.
எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. கஷ்டம் வரும்போதும் கண்ணீரும் வரும்போதும், கஷ்டம் வரும்போதும் கண்ணீரும் வரும்போதும் தொடச்சது நீதானையா. உம்மை போல வேற யாரையா தொடச்சது நீதானையா. உம்மை போல வேற யாரையா. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. காசுல்லா நேரத்துல பணம் தர யாரும் இல்ல, காசுல்லா நேரத்துல பணம் தர யாரும் இல்ல, கொடுத்தது நீதானையா. உம்மை போல வேற யாரையா கொடுத்தது நீதானையா. உம்மை போல வேற யாரையா. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் மகன் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்பனாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் மகன் உருவாகும் முன்னே என்று சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்வேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்வேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என்று சொல்லி அழைத்தீரையா. என் பலன் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. நரம்புகள் உருவாகல, விளிம்புகள் உருவாகல, தசைகள் உருவான
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஷிவரிங்காக தான் இருந்துச்சு. ஒரு 1 வீக்காகவே ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் தெரியும், ஒரு 10வது மாதம் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எங்கள் ஐகேஎஸ் எல்லாம் வந்து ப்ரேயர்லாம் பண்ணாங்க. திடீர்னு ஃபிக்ஸ் மாதிரி வந்து என்னன்னே தெரில. ஏன்னா இப்போ கூடமே டாக்டர் சொல்கிறாங்க என்ன இஷ்யூன்னே தெரியல, எதனால ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இது நான் என்னவா பார்க்குறேன்னா, நான் வந்து கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டேன். ஏன்னா விலகி போனதுனால தான் அவர் எனக்கு திரும்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தகப்பன் வந்து ஒரு பையனை வந்து அடித்து திரும்ப கூட்டு வர மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சொன்னது எப்படின்னா, ஒரு 2 to 3 hours கிட்ட எதுவுமே பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்தான். அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாமே சொன்னாங்க. ஒரு 1 hour கிட்ட எதுவுமே தெரியல எனக்கு. அப்போ எதுவும் எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 2 to 3 hours எனக்கு அந்த நினைவே இல்லை. எப்படி சொல்லலாம், ஒரு தூங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தேன். நான் ஒரு 3 o'clock தூங்கினேன், 7 o'clock எழுந்திரிச்சேன் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. இவங்கெல்லாம் சொன்னது எப்படின்னா, உனக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, ஃபிக்ஸ் வந்ததுனால வந்து ரொம்ப நேரமாக நீ பேசலை, யார் எழுப்பியுமே நீ எந்திரிக்கல, எப்படி எழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, எப்படா எழுந்துச்ச, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது. எனக்கு ஒன்றுமே தெரியல, தூங்கிட்டு இருந்தேன், எழுந்துச்சேன், அவ்வளோதான் நான் யோசிச்சது. அது வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கும். 10வது மாதம் 10ஆம் தேதி அது நடந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 to 3 days பிஃபோர் வந்து திரும்ப அதே மாதிரி வந்து நடந்து திரும்ப ஃபிக்ஸ் ஆகி திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு இல்லை எதுவுமே இல்லை, இவரை சரியாக மாத்திர போடாதனால கொஞ்சம் ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட்டு வந்துச்சு. இது எப்படி சொல்கிறதுனா எனக்கு தெரியல. இப்போ வந்து ஏதாவது உடம்புல குறை இருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிடலாம். இது நான் பார்க்குறது இப்படி தான். ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப தூரம் போயிட்டேன், அவரோட ரொம்ப தூரம் போனதுனால அவர் எனக்கு திரும்ப கூப்பிட்றாரோ அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுமே வந்து இப்போ வரைக்குமே நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வருஷம் முழுக்க, ஏன்னா இப்போ இங்கே நிற்கிறது, இப்போ நம்ம நிற்கிறதே, நம்ம உயிரோடு இங்கே இருக்கிறதே வந்து அவர் செஞ்ச கிருபை தான். இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ ஹார்ட்லி பார்த்தா ஒரு 10லேருந்து 12 பேர் வந்து சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கே நிற்கிறதுமே கூட, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறதுமே கூட அவரோட கிருபை மட்டும்தான். இந்த பாட்டை என் கூட எல்லாமே சேர்ந்து பாடணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான என்னை தரிசத்தில் வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. கிருபை போதுமே. கடைசி ஒரே வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவேவும் நிறையா போராட்டங்கள், எப்படி சொல்கிறதுனா நிறையா விஷயம், கொஞ்சம் வீட்லேயுமே சரி, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறையா ஹாஸ்பிட்டலாக தான் சுற்றிட்டு இருந்தேன். வீட்டில் ஃபுல்லாகவேவும்
அந்த இதெல்லாம் மாறணும். ஏன்னா 2025 வந்து நான் கேட்குறது மட்டும்தான். என் மனசில் ஒரு 2-3 விஷயங்கள்லாம் ஆசைப்பட்றேன். அது எல்லாமே கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சாட்சியாகவும், அடுத்த வருஷம் இதெல்லாம் நடந்துன்னு சொல்லி நான் வந்து இங்கே நின்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக வந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளையும் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கிருபையாக எங்களுடைய குடும்பத்திற்கு எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு போதுமானவராக இருந்தார். 2019-20 நமக்கு கொரோனா வந்த டைமில் ஜாப் விட்டுட்டு நான் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது சில பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அந்த ஒரு கம்ஃபர்ட்டா இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருந்து எனக்கு ஒரு பிரேக் கிடைச்சதோடைய அந்த ஒரு இன்பமானு தெரியல. ஒரு 4 வருஷம் அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாப் தேடுற மாதிரியும் எனக்கும் ஐடியா இல்லை, அவரும் வேண்டாம் நீ பிள்ளைங்களை பாரு வீட்டில் நீ இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்கு மத்தியில் பெரியவனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்தது. நம்ம இப்படியே வீட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன ரூபி இப்போ தான் கொரோனாலாம் சரியாயிடுச்சு வேலைக்கு போகலையான்னு. தெரியலக்கா, நான் ப்ரேயரில் வச்சுருக்கேன், கர்த்தர்கிட்ட வச்சுருக்கேன், என்னன்னு தெரியல எனக்கு, நான் ஏன் வேலை தேடாமல் உட்காந்துட்ருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நிறையா வந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம இருக்கோம்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தவறி போயிடுவோம். இன்றைக்கி டேவிட் ஐயா இருந்திருந்தாருன்னா எனக்கு இன்னொரு சாட்சியாக இருந்திருக்கும். டேவிட் ஐயா கிட்ட தான் நான் முதல்ல இந்த சாட்சியை சொன்னேன். நான் சொன்னேன், ஐயாவும் அம்மாவும் ரெய்னி சாப்பலில் வந்து சாப்ளினாக வந்து ஜாயின் பண்ணப்போ அவங்க வந்து இந்த பைபிள் குவிஸ்லாம் ஆரம்பித்தாங்க. புதிய ஏற்பாட்டில் மத்தேயுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் அந்த நர்சிங் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் எங்கள் ஸ்டாஃப்காகவும் எல்லாருக்காகவும் குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸாக நாங்கள் முடிச்சுட்டே வரோம். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், ஐயா நான் வந்து 4 வருஷமாக வீட்டில் இருந்தப்போ எனக்குள்ள ஒரு ஹேபிட்டு ரொம்ப வந்து என்னை ஆண்டவர் விட்டு தூரமாக பிரிச்சுட்டு போயிடுச்சியா. அது என்னன்னா ரொம்ப நான் வந்து டிவி அடிக்ட் ஆகிட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சிருவோம்,
பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அவர் வேலைக்கு போயிடுவார். சரி எவ்வளோ நேரம் உட்காந்து பைபிளை படித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி போர் அடிக்குதுன்னு சரி தூக்கி எடுத்து வச்சுட்டு டிவி போட்டுட்டு உக்காந்துருவேன். டிவி போட்டுட்டு மணிக்கணக்கில் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நான் தூங்கிடுவேன், அது வேற விஷயம். ஆனாலும் மணிக்கணக்கில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கிட்டே இருந்தால் கூட நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இது என்ன நம்ம காது வழியாக போயிட்டுருக்கோ அதுதான் ஸ்டோர் ஆகும். பிள்ளைங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து உட்காந்து தியானமாக அவங்களுக்குரிய சண்டே ஸ்கூல் லெசன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு பயபக்தியோட கிளாஸ் எடுக்கிறதுக்கும், படிக்கவே படிக்காமல் நல்லா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சினிமா ட்ராமான்னு எல்லாத்தையும் பார்த்து நின்று முடிச்சுட்டு சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் ராத்திரியில் அறக்க பறக்க நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கே அந்த நான் டிமினிஷ் ஆகிறது என்னால் க்ளீனாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபீல் தான் பண்ணேன், ஆனால் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. எப்போவுமே 40 நாளில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா அது நம்ம உடம்போட அப்படியே ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க இல்லை. இந்த மலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி தான் கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு மாமிசெல்லாம் சாப்பிடாம. எதுக்காக அந்த 40 நாள்னா எதுவுமே ஒரு 30-40 நாள் செஞ்சாச்சுன்னா அது நம்மளோட உடம்போடையே பழக்கமாயிடும்னு. நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பழகிட்டேன். இதை 4 வருஷமாக பழகிறத எப்படி டக்குன்னு விடுறது? வெளியில் வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு ஆப்ஷன் தெரியல. அதுக்கு ஒரு வழியாக தான் வந்து ஐயாவும் அம்மாவும் கரெக்டான டைமில் எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. குவிஸை கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு மேம்க்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மிஸ்ஸஸ் ஹேனான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ் வந்து பைபிள் அவ்வளோ ஆணித்தரமாக நம்ம படிக்கிறதில்ல. நம்ம ரெய்னி ஹாஸ்பிட்டலில் வந்து ஏஜி சபை இருக்காங்க, எல்லா இதுவும் இருக்காங்க. நம்ம இது வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அவங்க கூட போட்டி போகிறதுக்கு நம்ம ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் அவங்களும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த குவிஸுக்கு படித்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து அதுதான் நான் ஒரு சொல்யூஷனாக பார்த்தேன். இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்தை நோக்கி ஆண்டவர் நம்மளை உந்தி தள்ளுவார். அப்படி தான் நான் ஒன்று ஒன்றா விட்டு அந்த டிவி அடிக்ஷன்லேருந்துலாம் வெளியில் வந்தேன். எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம், இந்த பொண்ணு என்ன இவ்வளோ ஊழியம் செய்து எல்லாம் செய்து இந்த மாதிரி செய்யணும் இல்லை. ஆண்டவருடைய கையில் களிமண்ணாக இருக்கும்போதே தான் அந்த பாத்திரம் கெட்டு போச்சு. ஸோ ஆண்டவருடைய சன்னதியில் தான் இருப்போம், நம்ம பைபிள் வாசிப்போம், ஊழியம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த பரிசுத்தத்தை வந்து அப்படின்றதுக்குள்ள ஒரு நொடியில் வந்து சாத்தான் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் பழையபடி அந்த பரிசுத்தத்தில் கொண்டு வந்து நம்ம அதை நிலச்சி நிற்கிறதுக்கு பெரிய போராடணும். அந்த நேரத்தில் அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இதை வந்து அம்மா விடாமல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கூட சொல்லுவோம், எதுக்கம்மா கேஷ் ரிவார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ஏதாவது சின்ன புக்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு. அம்மா வந்து அவங்க ஒரு சின்ன ஊதியம் தான் இருக்குது அவங்களுக்கு. அதுலேயும் ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து இதை ரெய்னி ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஊழியமாக செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் செய்கிற ஊழியம் இந்த மாதிரி நிறைய சிறைப்பட்டவர்களுக்கு வந்து விடுதலை கொண்டு வர வழியாக இருக்கணும். நான் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். வருகையின் காலம் விரைகின்றதே, வசனங்கள் தெளிவாய் தெரிகின்றதே. வருகையின் காலம் விரைகின்றதே, வசனங்கள் தெளிவாய் தெரிகின்றதே. கிருபையிலே தேவ கிருபையிலே கிறிஸ்துவின் மந்தையில் சேர்ந்திடவே. கிருபையிலே தேவ கிருபையிலே கிறிஸ்துவின் மந்தையில் சேர்ந்திடவே. உன்னை போல் பிறனை நேசி, உலகத்தில் அவன்தான் விசுவாசி. உன்னை போல் பிறனை நேசி, உலகத்தில் அவன்தான் விசுவாசி. தன்னலமற்றவன் பரதேசி, தனக்கென வாழ்பவன் வெறும் தூசி. உன்னை போல் பிறனை நேசி. பசியுற்றோர் குணவழித்தாயா, பிணியாளிகளை பார்த்தாயா. பசியுற்றோர் குணவழித்தாயா, பிணியாளிகளை பார்த்தாயா. பரிசுத்தர் பாதம் நிலைப்பாயா, பரனருள் இன்பத்தை பெறுவாயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகவும் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் இங்கே நிற்கிறது கூட கர்த்தருடைய சுத்த கிருபை தான். இப்போ கூட நான் வந்து போன வருஷம்லாம் வந்து மாதத்தில் 2 வாட்டி அட்மிஷன் ஆவேன். திடீர்னு சிக் ஆகிடுவேன், ரொம்ப சிக் ஆகிடுவேன், அப்படியே அன்கான்ஷியஸாக இருப்பேன். அப்படியெல்லாம் அட்மிஷன் ஆவேன். போன வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் நான் ஆண்டவர் நடத்தினார். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கனால பர்மனன்ட் க்யூர் இல்லை, மெடிசன் எடுத்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும், நம்மளுக்கும் இப்படி தான் ஆகிடுமான்னு. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க, அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கனால அவங்க ஒரு டாக்டரை சொன்னாங்க. அங்கே போய் அவர் பார்த்தோன்னே, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் என்னம்மா பண்ணுறாருன்னு கேட்டார். டிரைவர் சார் அப்படின்னு. ஐயா என் வீட்டுக்காரரும் வந்திருந்தார். இல்லைப்பா ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப செலவாகும், இதுக்கு இங்கே நீங்கள் ஜிஹெச்லேயே பார்த்துடலான்னு. என் ஒய்ஃப்க்கு எவ்வளோ நல்ல எவ்வளோ நாள் நான் செலவு பண்ணுவோம் டாக்டர், நீங்கள் என்ன மெடிசன் எழுதி கொடுங்கன்னா எப்படியா கடை வாங்கி கூட என் ஒய்ஃபை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசனு, நிறைய ஸ்கேனு, நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் மெடிசின் மாதம் 7,000க்கு வாங்க வேண்டியது இருந்தது. இது க்யூர் இல்லைப்பா, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அது போடணும், ஆனால் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இன்ஜெக்ஷன் 40,000 50,000 ஆகும், அதை போடணும்ப்பா அப்படின்னாங்க. பரவாயில்ல எழுதி கொடுங்க டாக்டர், நான் போடுறேன், எவ்வளோ நாள் பரவாயில்ல போடுறேன்னு ஒரு 4 இன்ஜெக்ஷன் போட்டோம் போன வருஷத்தில். கர்த்தர் கிருபையால் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் என்னை அவ்வளோ அழகாக பாதுகாத்துக்கிட்டாரு. இந்த வருஷம் கூட நான் அட்மிஷன் வந்து 2 வாட்டி தான் ஆனேன். ஆனால் நானாக போய் ஆனேன், எனக்கு சிக்காகி நான் போய் வாங்கலை. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கனால எனக்கு அப்பப்போ நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நான் லீவ் டைமில் போய் நம்ம அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் தான் போனேனே தவிர, கர்த்தர் இந்த வருஷம் என்னை அவ்வளோ அழகாக நடத்தினார். எந்த ஹெல்த்து குறைவால் நான் போய் அட்மிட் ஆகல. அது மாதிரி இந்த வாட்டி ஒரு அக்டோபரில் போயிட்டு லீவ் இருந்தது, தசரா ஹாலிடே லீவ் இருந்தது. அப்போ போய் அட்மிட் ஆகி சரி எல்லா டெஸ்ட்டு, எஸ்எல்இ டெஸ்ட், இந்த ஆட்டோ இம்யூன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணும்போது பர்மனன்ட் க்யூரே இல்லை, இது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாதுன்னு சொன்ன டாக்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு எஸ்எல்இயே இல்லைன்னு வந்திருக்கேப்பா. இதெல்லாம் உண்மையாகவே ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். கர்த்தர் வந்து உண்மையாகவே நான் அவ்வளோ பெரிய விசுவாசிலாம் இல்லை, ஆனால் நான் இந்த நோய் வந்தோன்னு சொன்னோன்னே நான் ஒரு நிமிஷம் கூட பயப்பட வைக்கல ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கார், நம்மளை சரி பண்ணிடுவார் தான் நினச்சேன். எனக்கு தெரியாமல் எங்கள் மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரும் போய் கேட்கும் போது இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியாது, உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா சொல்ல முடியாதுன்னு சொன்ன டாக்டரு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போனோம். 2 மாதம் ரிசல்ட்டில் வந்ததுக்கு கர்த்தருக்கு நான் ரொம்ப அதிகமாக நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி தனியாக ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எப்போ பாரு உடம்பு சரியில்லைன்னு போய் போகிறதுனால எனக்கு ரொம்ப இஷ்யூஸ் வந்தது. இந்த வருஷத்தில் கடவுள் ஹைகோர்ட்டுக்குள்ளேயே போய் ஒரு சேம்பரில் எனக்கு ஒரு இடம் கொடுத்து அங்கேயே நான் பிஸ்னஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காரு. நான் தனிப்பட்ட முறையில் இப்போ பண்ணுறேன், எனக்கு வேணும்னா லீவ் எடுத்துப்பேன், எனக்கு வேணான்னா போவேன், அந்த மாதிரின்ற கடவுள் என்னை இந்த வாட்டி நடத்தியிருக்காரு. என் பிள்ளைங்களையும் அதே மாதிரி தான் நடத்துகிறேன். 2 மாதம் போன மாதத்தில் தம்பி ரொம்ப சிக்காயிட்டான் டைஃபாய்ட் ஃபீவரில், இப்போ ரெக்கவர் ஆகி எழுந்திருக்கான். அது மாதிரி தான் என் பொண்ணோட வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப ஃபெடப்பானேன், என்னடா இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க இது ரொம்ப டஃப்பான படிப்பா, அவளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடத்துல அந்த சீட் கிடச்சிது. இப்போ ரெகுலராக பிகாமும் பண்ணுறா, சிஎம்ஏவும் பண்ணுறா. கர்த்தர் அவளை பெரிய விதமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. இதெல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்த்து போல, கர்த்தரை உண்மையாக தேடுறவங்களுக்கு கர்த்தர் அப்படி அபரிவிதமாக ஆசீர்வாதிப்பாருன்றது இதெல்லாம் ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். கர்த்தர் ஒருபோதும் அவரை நம்புறவங்களை கைவிடவே மாட்டார். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் கர்த்தர் குணப்பல்ல வல்லவராக இருக்கிறார். அவரோட பரம வைத்தியர் நம்மளோட இருக்கார். அதனால நீங்கள் எதுக்காக யாரும் கஷ்டப்படாதீங்க, கேளுங்க, அப்போ கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு. இந்த சாட்சி ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு சோதரம். இந்த 2024 நாங்கள் படாத கஷ்டமே கிடையாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் கூட கர்த்தர் எங்களோட இருந்தார். நாங்கள் 2004 அந்த 2வது மாதம் வந்து 10ஆம் தேதி நாங்கள் ஊருக்கு போனோம். ஊருக்கு போகிறப்பயே எங்களுக்கு அந்த ட்ரெயின்லேயும் பிரச்சனை, அதை விட சின்ன இது மதுரையில் போயிட்டு என் நாத்தனாரை போய் பார்க்குறப்ப அங்கே ஆஸ்பத்திரிலையும் பிரச்சனை. நாங்கள் திருப்பி போகிறப்ப தேனியில் பஸ்ஸில் போகிறப்ப கூட பஸ்ஸு போக முடியாமல் அது எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி அதை பண்ணுச்சா என்னங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் இறங்கினோடனே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை எங்களை காத்துக்கிட்டு இருந்துச்சு. இறங்கி கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கும் எங்கள் அப்பாவும் இந்த காலேஜ் வச்சுருக்குறாங்க. அந்த காலேஜில் வந்து ஒரு காலேஜுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற வந்து எங்கள் காலேஜில் பார்ட்னராக சேர்ந்து அந்த காலேஜில் எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு என்னென்னமோ ஐடியா பண்ணி எங்களை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டான். வெளியில் அனுப்பியும் கூட அந்த காலேஜுக்குள்ளே எங்களோட வீடு இருக்குது. அந்த வீட்டையும் எங்களை காலி பண்ணி போகிற வைக்கிறதுக்காண்டி அவன் எவ்வளவோ பிரச்சனை பண்ணி எவ்வளவோ இது பண்ணி எங்களை வெளியேற்றுறதுக்கு பண்ணி கரண்டை அறுத்து விட்டுருவான், தண்ணி பிடுங்கி விட்டுருவான். அப்புறம் பசங்கள்லாம் இருக்கிறப்ப கல்லை விட்டு எறிவான். அது ஒரு படத்தில் நடக்கிற மாதிரி உள்ள சீனெல்லாம் அந்த வீட்டில் நடந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் மீறி சும்மா சாதாரணமாக போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறேன். இப்படிமாவே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீடு வந்து தனியாக இருக்குது. அதனால வெளியில் உள்ள ஆளுங்களும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அது வந்து காலேஜ் தனியாக ஒரு கரடுக்குள்ளே இருக்குது. அந்த காலேஜுக்குள்ளே வீடு இருக்குது. கொஞ்சம் தள்ளி தான் வீடுங்கள்லாம் இருக்குது. யார்கிட்டையாவது சொல்லணும்னா அவங்க எங்ககிட்ட வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரம் எங்கள் சின்ன அண்ணனும் அண்ணியும் மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த நேரம் ஒரு 4-5 பசங்களை ஸ்கூல் பசங்களை 10வது தான் படிக்கிறாங்க. அந்த பசங்களை வீட்டுக்குள்ளே வெளியே எங்கள் வீட்டுக்கு கேட்டு வெளியில் போக வச்சு இது பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு நாங்கள் கரெக்டாக அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு நாங்கள் அட்டன் ஆகிட்டோம். அட்டன் பண்ணி எங்கள் அப்பாவுங்க கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கிறாங்க வீட்டில். அவங்கள நாங்கள் ஃபோன் பண்ணி இங்கே மேலே பெரிய வீட்டில் இறங்கிட்டோப்பா நீங்கள் அங்கே வாங்கன்னு அவரை வம்படியாக நான் அவரை அங்கே கூப்பிட்டேன். அவர் வந்து அவர் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வயசானவர், அவருக்கு 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு. நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பசங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியவும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணி வன்பு பண்ணிட்டானுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பெரிய அண்ணனும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போகிறோம். பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வந்தோடனே இந்த ஸ்கூலில் இருக்கிறவன் வந்தோடனே என்ன செஞ்சுட்டான், வேகமாக வந்தோடனே எங்கள் கேட்டு வேலையெல்லாம் பிடுங்கி போட்டு எங்கள் அப்பாவை 4-5 பசங்களை விட்டு அடிக்க விட்டுட்டான். அடித்து கீழே தள்ளி அவர் ஒரு கான்சியஸுமே இல்லை விட்டார். என்னையும் பிடிச்சி மல்லு கட்டி எங்கள் வீட்டுக்காரையும் மல்லு கட்டி அடித்து தள்ளி எல்லாருமே பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். அந்த நேரம் போனால் அந்த போலீஸ்காரவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நாங்கள் தான் முன்னாடி பண்ணி எங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணிவிட்டோம். அங்கே ரொம்ப முடியல, அவரை மதுரை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவரை மதுரை கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே ஸ்டேஷனில் இருக்கிறோம். அந்த எஸ்ஐஎம் என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் கேஸையும் எடுத்து அவன் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல் பசங்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் கேஸ் கொடுத்து உள்ளே வச்சுட்டான். உள்ளே வச்சு அவனும் உள்ளே இருக்கான், நாங்களும் உள்ளே இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரெலாம் எதுவுமே தெரியாது. அவர் 5 நாள் அவர் இதில் ஜெயிலில் இருந்தார். நாங்கள் ஒரு நாள் இருந்தோம். அந்த ஒரு நாள் இருக்கிறப்ப எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சாமீன் வாங்க போகிறப்ப அந்த போலீஸ்காரமாக என்னென்னமோ சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க. அவர் அந்த சர்ச்சு வந்து காதிலே வாங்காமல் இருந்துட்டு குனிஞ்ச வாக்கிலே இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் சொந்த சாமியில் அவங்களுக்கு விடுதலை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துலையும் கூட கடவுளுக்கு எங்களுக்காக அவர் மனசில் பேசியிருக்கிறார். ஆனால் அவங்க என்னென்னமோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு இது பண்ணல. அதேபடி எங்கள் வீட்டுக்காருக்கும் நல்லபடியாக அது சாமின்னு கிடச்சி நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அவன் வரலங்க நிறையா அந்த ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, அவனுக்கு சாமின்னு கொடுக்கறதுக்கு இது பண்ணுங்கள், செய்யுங்க, பேச்சுவார்த்தையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். டிவிலே வச்சு பேப்பரில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு அந்த சண்டை. அப்போ ரொம்ப பிரச்சனையாகி நாங்கள் வந்து அது 6 மாதம் நாங்கள் அங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. அங்கே இருந்து நாங்கள் எவ்வளோ அங்கேயும் அந்த பிரச்சனைலாம் இது பண்ணி இன்னுமே முடியலை. இன்னுமே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, இவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போகலான்னு இருக்கிற நேரம் உடம்பு முடியாமல் ஆகி அதுக்கப்புறம் போய் செக்அப் பண்ணுறப்ப அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிவிட்டு அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி வேலைக்கு எங்கேயும்
போகக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு நாங்கள் வர ஆகாசுக்கு நடந்தது தான் பெரிய கஷ்டமான பிரச்சனை. அந்த நேரம் நாங்கள் கூடயே இல்லை. அவரும் கொஞ்சம் மேலே மாடியில் இருந்தார், நான் வெளியில் போயிட்டேன். ஜெனி மட்டும்தான் இருந்திருக்கிறான். அந்த பிக்ஸு வர நேரம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அண்ணன் என்னமோ பண்ணுறான் வாங்கன்னு சொல்லி கத்தி இது பண்ணனா நாங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது. அவள் வந்து பார்த்து செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் இது எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல, என்ன இதுன்னே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நல்லா இருந்தவனுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்தவனுக்கு எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எல்லா செக்கப்பும் பண்ண சொன்னாங்க. எல்லா செக்கப்புமே பண்ணி நாங்கள் அதை செக்கப் பண்ணி முடித்து நல்லபடியாக வர ஒரு 10 நாள் இவன் மாத்திரை போடாமல் விட்டுட்டேன். 10 நாள் மாத்திரை போடல. கிறிஸ்மஸுக்கு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கண்ணார நான் பார்த்தேன். என் பிள்ளைக்கு அந்த இது இருக்கிறப்போ வாய் வலி முதல் தள்ளுறப்போ உயிர் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் அது ஏசப்பான்னு சொன்னோம், வேறு ஒன்றுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து அவனாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். எங்களுக்கு உயிர் எங்ககிட்ட இல்லை. 2 தடவை அவனுக்கு அந்த மாதிரி வந்தப்போ எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தும் கூட அந்த சூழ்நிலை எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவன் அப்போ சொல்லுவாங்க, குட்டியக்கா கூட சொல்லுவாங்க, நீ அவனை காலையில் சீக்கிரம் அது சர்ச்சுக்கு அனுப்பு, அவன் சின்ன பிள்ளை இது வாலிப பிள்ளைங்களை தான் ஆசீர்வாதத்தை ரொம்ப கொடுப்பார், நீ அவனை அனுப்பணும். காலைல எந்திரிச்சு நான் சொல்கிறப்ப ரொம்ப இது பண்ணுவான். அப்படி இருந்து இன்றைக்கி அவன் சாட்சி சொல்கிறப்ப அவன் சத்தியமாக நீ கரெக்டான டயத்துக்கு வருவாங்கிற நம்பிக்கையோடு தான் நானுமே இருந்தேன். எங்களுக்கு 1 வருஷமாக வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனையில் எங்களை ஆசீர்வதித்தார். ஒரு வீட்டில் ஒரு ஆளோட சம்பளம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே தெரியும். நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தும் கூட ஆண்டவர் எங்களை எல்லா வழியிலும் எங்களை ஆசீர்வதித்தார். யாருக்கிட்டேயும் போய் நிற்காத அளவுக்கு, யாருக்கிட்டேயும் கை கட்டி நிற்காத அளவுக்கு எத்தனையோ பேர்கிட்ட வேலையும் கேட்டு அவருக்கு கிடைக்கல. ஆனால் அப்படி இருந்து இது வரைக்குமே அவர் வேலை போல் இருந்தும் கூட எங்களை கண்மணி போல் காத்துக்கிட்டார். எங்களை ஆசீர்வதித்ததுக்காக கொடான கொடி நன்றி. நம்புவரை கைவிடுவதில்லைன்னு சொன்ன என் தேவன் எப்பவும் எங்களை ஆசீர்வாதத்தோடு வச்சுருப்பாரு. நன்றி. நாம் கேட்ட சாட்சிகளுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு நாம் அருளுரைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய கடைசியில் எங்கள் திருச்சபை மக்களை ஆண்டவரே நீ நடத்தி கொண்ட விதத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஆண்டவரை சுமந்து அவர்கள் நடந்து வந்த எல்லா வழிகளுக்குள்ளும், அவர்கள் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் காப்பாற்றி ஆண்டவரே இந்த இடத்துல சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கும். இன்னும் சாட்சி சொல்லாத தங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் அநேக நன்றிகளை சொல்லி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் 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 எங்கள் திருச்சபை மக்களை கர்த்தர் நீர் அபரவிதமாக ஆசீர்வதித்து ஆண்டவரை சாட்சிகளினால் உம்மை துதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே பாடல் வழியாக, சாட்சியின் வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கிருபை அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தலைமுறைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாள் கொடுப்பதில் நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் இறைவன் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயன் திடைப்பட்டு நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகிறேன். வந்து ஒவ்வொருவரையும் கடவுள் தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக. அவ்வண்ணமாக இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்திருக்கிறோம். இறைவன் நம் வாழ்க்கையில் பாராட்டு நன்மைகள் ஏராளம் ஏராளம் சொல்லி முடியாதவைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கின்றார். கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். கடவுள் கிருபை எப்போது நம்மோடு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த நாளில் இறை செய்தி நமது 1000 திருமதி இளைஞர் வழங்குவார்கள். அவர்களை நம்முடைய அனைத்து சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம்.
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அருமையான ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற இவ்வேளை முழுவதும் தூய ஆவியாருடைய திருக்கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அடியாளுடைய வாகின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. வார்த்தைகள் சுயமாய் புறப்படாதபடி அடியாளுடைய வாயுக்கு கர்த்தர் காவல் வைப்பீராக. தேவரே, நீர் உம்முடைய இறை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய வார்த்தைகளை நீர் கொண்டு சேர்ப்பீராக. அடியாளை தாழ்த்துகிறேன். தேவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வழியாக கேட்கும் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரசங்கம் பண்ணலாமா வேணாவா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். பண்ணலாமா? 10:20. நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம்னா, லேட்டாக வர்றதுனால பிரசங்கெல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம், பாட்டு ஆராதனை போயிட்டுருக்கு, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் பிரசங்கமே தொடங்குதுன்ற ஒரு பேர் அதிர்ச்சி, அதுவும் கடைசி வாரத்தில் அவங்களுடைய காதில் கேட்ட உடனே அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒன்றுமே இனம் புரியாத ஒரு திகைப்போடு உட்கார்ந்துருக்காங்க இல்லை? அருமையானவர்களே, நாங்கள் ஜூன் மாதம் இந்த இடத்துல கடந்து வந்தபோது ஜூன் 30 துதி ஆராதனையும் சாட்சி நேரம் நம்முடைய திருச்சபையிலே நடைபெற்றது. முதல்ல அருளுரை முடிஞ்சிடுச்சு, பின்னால் துதி ஆராதனையும் பாடல் ஆராதனையும் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பைக்கில் எடுத்துகிட்டு ஆளுங்க போயிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வாசல் வழியாக போகிறாங்க, அந்த பக்கம் வாசல் வழியாக போகிறாங்க. சாட்சி சொல்கிற 4 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. வழிபாடு முடியும் போது கிட்டத்தட்ட வழக்கமாக பார்க்குற அதே முகத்தை தொடங்கும் போது பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே முகம் தான் லாஸ்ட் வரலாம் உட்காந்துருக்கு. இடையில வந்த முகம்லாம் இடையிலே போயாச்சு. எங்களுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இது சாட்சி ஆராதனைன்னு சொல்கிறாங்க, பாடல் வழியாக பாடலான்னு சொல்கிறாங்க, ஆனால் கடைசி முடியும் போது ஆட்களையே காணுமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் செப்டம்பர் மாதம் ஒரு முடிவு பண்ணோம். என்ன முடிவு பண்ணோன்னா, முதல்ல சாட்சி சொல்லிடணும், பாட்டு பாடிடணும், அப்புறம் தான் என்ன பண்ணணும். ஏன்னா அப்போ தானே லேட் ஆகிறவங்களாம் கடைசி வரலாம் உட்காந்துருப்பீங்க இல்லை? அருமையானவர்களே, ஒரு போதகர், நிறைய பேர் இது படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒரு போதகர் என்ன பண்ணாராம், ஒரு கிராம திருச்சபையை கட்டணும், அதனால் ஃபண்ட் கொடுங்க, உங்களுடைய முடிந்த காணிக்கைகளை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். மாதங்கள் கடந்து போனது, ஆண்டுகளும் கடந்தது, காணிக்கை சேர்ந்த பாடே இல்லை. அப்போ அவர் தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்டணும்னு நான் இப்படி போராடிட்டே இருக்கிறேன், ஆனால் காணிக்கை சேரலையே, நான் எப்படி அந்த ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போ ஒரு மனசில் ஒரு யோசனை வந்துச்சான். என்ன யோசனைனா, அந்த ஆலயத்திற்கு 5 வாயில்கள், எத்தனை வாசல்? 5 வாசல் இருந்துச்சு. எல்லா வாசலையும் அடைச்சிட்டு ஒரே ஒரு வாசல். வாசல் நுழையில் ஒரு பெரிய உண்டியல். 8:30 மணி ஆச்சுன்னா கடகட 4 வாசலும் க்ளோஸ் பண்ணிடுவாராம். எத்தனை வாசல்? 4 வாசல் மூடிட்டு 5ஆவது வாசல் மட்டும் திறந்துருக்குமா. பெரிய உண்டியல் இருக்குமா. லேட்டாக வரவங்க எல்லாம் 50 ரூபா போட்டுட்டு தான் எங்கே போகணுமா, சர்ச்சுக்குள்ளே போனோம். வெளியே இருக்கிற எல்லா சேர்ஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படி முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காணிக்கை. அடுத்த வாரம் என்ன பண்ணாராம், முதல் வாரத்தில் லேட்டாக வந்தால் 50 ரூபா, அடுத்த வாரம் லேட்டாக வந்தால் 100 ரூபா, அடுத்த வாரம் லேட்டாக வந்தால் 200 ரூபா அப்படின்னு ஏற்றிக்கிட்டே போனாராம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அப்படியே 2வது வாரத்திலே ஜனெல்லாம் ஆலயத்திற்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. 3வது வாரத்தில் 300 ரூபா கொடுக்கறதுக்கு பயந்துட்டு ஜனெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, சீக்கிரமாக வர ஆரம்பித்தாங்க. ஒருவேளை நம்மளுடைய செக்ரட்டரியாக வாரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருங்க, நம்மளுடைய மேலே நான் கூட ஒருவேளை அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமோ. ஏன்னா தொடங்கும் போது இருக்கிற ஜனத்தை விட இப்போ பார்க்கும்போது ஆலயம் நிரம்பி இருக்குது. அருமையானவர்களே, ஒருவேளை இது உங்களுடைய சிந்தனைக்காக நான் கொண்டு செல்கின்றேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளில் நம்மை நிற்க வைத்திருப்பதே பெரிய கிருபை தான். இந்த கடைசி வாரம் புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்க போகின்றோம் இல்லை? எத்தனை பேரால் இன்றைய கடைசி வழிபாட்டில் நேரத்தோடு நம்மால் கலந்து கொள்ள முடியுது தெரியல இல்லை? நாம் எங்கேயே நிற்கின்றோம்? இப்படியே தான் புது வருஷத்துக்குள்ளே பயணிக்க போகிறோமா? கர்த்தர் நம்மை உயர் ஸ்தலங்களில் நிறுத்தியிருக்கிறார். பூமியின் பாதாளங்களிலிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். புறஜாதியார் மத்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி வழிபாட்டில் நம்மால் நேரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் வர முடிந்ததா? சரி, ஒரு புறம் நேரம்,
இன்னொரு புறம் நம்முடைய கையினுடைய அலைபேசி. ஒரு நிமிஷம் அந்த அலைபேசி இல்லாமல் ஆலயத்தில் கூட நம்மளால் உட்கார முடியல. எத்தனை ஒரு பரிதாபமான சூழ்நிலை இல்லை? சர்ச்சில் கூட நம்மளோட மொபைல் பார்க்காம, மொபைலை கையில் எடுக்காமல் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வழிபாட்டை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் நம்மால் கழிக்க முடியவில்லை என்று சொன்னால், இதே பயணத்தோடு தான் நாம் புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோமா? திரும்பி பார்க்கணும்னா ஆண்டவர் எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நம்முடைய ஜீவனை தப்பு வைத்திருக்கிறார். மரண அலைகள் நம்மை சூழ்ந்த போதெல்லாம் தேவன் அவருடைய பரிசுத்தமான கரத்தினாலே நம்மை தாங்கி மூடி மறைத்து தூக்கி எடுத்து நிலைநிறுத்திருக்கிறார். என்ன புதிய வருஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்க போகின்ற நாம் என்ன தீர்மானத்தை நாம் எடுத்திருக்கிறோம்? இல்லை என்ன எடுக்க போகிறோம்? சிந்திப்போம். தூய ஆவியார் நம்மோடு இடைபடுவாராக. இந்த கடைசி வருடத்தின் கடைசி ஞாயிறிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குணப்படுத்தும் இடமாக குடும்பம். குடும்பம் தான் நம்மளுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ குடும்பம் என்பது இன்றைக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கிய தேவன் அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கின தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து குடும்பமாக இணைத்து அவர்களை பழுகி பெருக செய்து அவர்களை தேவன் இந்த உலகத்திலே ஆண்டு கொள்ளும்படியாக வைக்கின்றார். ஆதியிலே மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி யோசித்த கடவுள் ஏற்ற துணையை உண்டாக்கி குடும்பமாக படைத்த கடவுள் இன்றைக்கு குடும்பமாக நம்மை அடைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஏற்ற குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவருக்கு ஏற்ற குடும்பமாக நாம் மாறாத பட்சத்திலே நம்முடைய சந்ததிகளும் அதை தவற விடுகிறவர்களாக மாறிடும். அப்போ குடும்பம் என்பது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு ஞான பெற்றோர் அவர்களுடைய கரங்களை தொடர்ந்து அவருடைய சந்ததிகளை தொடர்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை ஆதாம் ஏவாள் செய்த தவறு சந்ததிகளை பிரிவினைக்குள்ளாக மாற்றி மகன்களுக்குள்ளாய் வேறுபாடுகளை உண்டாக்கி இரத்தம் சிந்தப்பட்டு கொலைபாதர்களாக மாறி குடும்பமே ஆதி மகிமையை இழந்து போனார்கள். தேவன் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் மாறாத தவறிய குடும்பம். நிறைய குடும்பங்களை உதாரணமாக நம்மால் சொல்ல முடியும். அடுத்ததை தொடர்ந்து வருகின்ற தலைமுறை ஈசாக்கு, ரெபேக்காள். தேவன் அவர்களுடைய குடும்பத்தை படைக்கின்றார். படைத்த தேவன் அவர்களுக்கு ஏற்ற துணையாக உருவாகி 20 ஆண்டுகளுக்கு கழித்து இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் கொலைவெறியோடு திரிகின்ற குடும்பமாக, பாரபட்சமாக தகப்பனாருக்கு மூத்த மகன், தாய்க்கு இளைய மகன் என்று பாசத்தினுடைய வேறுபாடாக பிளவுபட்ட குடும்பம். இன்றைக்கு குணப்படுத்தும் குடும்பமாக இருக்க வேண்டிய இடத்திலே ரணங்களை உண்டாக்கி, காயங்களை ஏற்படுத்தி, பிரிவினைகளை உருவாக்கி, மூர்க்கங்களும் வெறிகளும் கொலைகளும் உருவாக்குவதற்கு பெற்றோர்களுடைய சிதறுதலும் அவர்களுடைய வழி தவறுதலும் தான் இந்த இடத்துல முன்மாதிரிகளாக நமக்கு முன்பாக நிற்கின்றது. இந்த கடைசி வழிபாடிலே தேவன் நம்மை குணப்படுத்தும் குடும்பமாக அழைக்கின்றார். எப்படி? தேவன் குணப்படுத்தும் குடும்பமாக அழைக்கின்றார். அது என்ன குணப்படுத்தும் குடும்பம்? ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, சீக்கிரமாகவே இந்த நாளுடைய அருளுரையை நான் முடிக்கின்றேன். குடும்பம் என்பது ஏற்று இணைந்து வாழ்தல். எப்போ ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்ளுகின்றதோ அப்போது அந்த குடும்பத்திற்குள்ளால் இருக்கின்ற பிரிவினைகள் எல்லாம் கலைந்து போக ஆரம்பிக்கும். ஒரு குறுஞ்செய்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளாய் பேசுகின்ற ஃபோன் கால்ஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes 3 minutes தான். வெளியில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க ஒரு ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை வேற எங்கேயாவது இருக்கவங்க பேசுகிறது ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாய் முடிவடைகின்றது. ஒரு காதலன் காதலியோடு பேசுகின்ற நேரங்கள் ஒரு அரை மணி நேரத்தோடு 1 மணி நேரத்தோடு முடிவு பெறுகின்றது. ஒரு அம்மா கல்யாணம் கட்டி கொடுத்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக இருக்குதாம். இப்படி ஒரு சர்வேயில் ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே குடும்பம் என்பது இணைப்பிற்குள்ளாக மாறாமல், பிணைப்பிற்குள்ளாக மாறாமல்,
பிரிவினைக்குள்ளாக மாற்றப்படுகின்றது. அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே வாக்குத்தத்தங்களை நாம் கொடுத்திருப்போம். தேவனுடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கையை நாம் ஆண்டவரோடு செய்திருப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கின்ற வரை நான் என்ன பண்ணுவேன்? உம்மை நேசிப்பேன், உம்மை காப்பாற்றுவேன், உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்குறுதிகளை நாம் கொடுப்போம். எங்கே சென்றது அந்த வாக்குறுதிகள்? காலப்போக்கில் நம்மளுடைய சூழல், நம்மளுடைய பந்தம், நம்மளுடைய உறவுகளை மாறி இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளாய் விவாகரத்துகள் பெருகி கொண்டே போகின்றது. குணப்படுத்த வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிவினைகளுக்குள்ளாய் கடந்து போகின்றது. எதனால்? தேவ அன்பு இல்லாததனாலே, வசனம் இல்லாதனாலே, குடும்ப ஜெபம் இல்லாதனாலே, தனி ஜெபம் இல்லாதனாலே, முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாதனாலே பின்பற்ற செல்ல வேண்டிய சந்ததிகள் வழிதவறி சென்று கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாய் தேவன் நம்மை குடும்பமாக அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கணக்கு ஒப்புவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்ற உணர்தலோடு கூட தேவனுடைய சமூகத்திலே குடும்பமாக ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்க புதிய ஆண்டிற்குள்ளாய் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் என்று சொல்லி குடும்பத்தோடு இணைந்து தேவனை ஆராதிக்க, ஆலயத்திற்கு வர, குடும்ப ஜெபம் செய்ய, தனி ஜெபம் செய்ய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தீர்மானத்தை எடுத்துவிட்டு இந்த ஆலயத்தை விட்டு நாம் கடந்து போவோம். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை. நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தோம், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்ப போகின்றோம். இடையில் வருவதெல்லாம் தேவன் நமக்கு இவ்வுலகத்தின் ஈவாக, கொடையாக நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். இது எல்லாமே நம்மிடத்தில் நாம் செல்லும் போது நாம் தூக்கி கொண்டு போவதும் இல்லை, நாம் தூக்கி கொண்டு வந்ததும் கிடையாது. நம்மளுடைய சரீரம் இந்த மண்ணுக்குரியது, நம்முடைய ஆன்மா ஆண்டவரோடு இளைப்பாறக்கூடியது. அந்த ஆன்மாவை கரையற்றதாய், குற்றமற்றதாய், பரிசுத்தம் உள்ளதாய், தேவனுக்கு பயப்படுகிறதாய், தேவனோடு சஞ்சரிக்கின்றதாய் மாற்றத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்போம். நிச்சயமாக நம்மின் வழியாக நம்முடைய சந்ததிகள் தேவனுடைய சமூகத்தில் சாட்சிகளாய் நிற்கும் என்பதில் எந்த விதமான ஐய கருத்துமே இல்லை. இந்த நாளில் கூட நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி ஆதியாகமும் 33ஆம் அதிகாரத்திலே ஏசா, யாக்கோபு. நான் முதலே சொன்ன மாதிரி ஈசாக்கு ரெபேக்காலுக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை கொடுக்கின்றார். ஒன்று மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு, சேஷ்ட புத்திரபாகம். அதனை தொடர்ந்து அவனுடைய ஏசாவினுடைய ஆசிகளை எல்லாம் யாக்கோபு ஏமாற்றி வாங்கினதுனாலே அவன் மீது மூர்க்கமாக ஒரு கொலைவெறியோடு தெரிந்து கொண்டிருக்கிறான். இதனாலே அவனுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய சகோதரனுடைய இடத்துக்கு அவனை திருப்பி அனுப்பிடுவாங்க. நாட்கள் செல்லும். லேயால், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகேல் என்று சொல்லி 2 மனைவிகளை அவன் கொண்ட பின்பாக திரும்பவுமாய் தன்னுடைய சொந்த சகோதரனை காண்பதற்காக அவன் வருவான். இப்போ நடக்கிற இந்த சம்பவம் தான் இந்த இடத்துல நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதி. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் மிகுந்த குற்ற உணர்வோடு, பயத்தோடு தன் சகோதரனை எப்படி எதிர்கொள்ள போகின்றனோ என்று சொல்லி பயத்தோடு வருவான். அவன் வரான்னு கேள்விப்பட்டு, யாக்கோபு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவனே ஏசா என்ன பண்ணுவார்னு சொன்னீங்கன்னா, 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனோடு கூட 400 மணிகிரதம் வருகிறதை கண்டு ஏசா எத்தனை பேரை கூட்டு வருவார்? 400 பேரை கூட்டு வருவார். பின்னாடி சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒப்புரவாயிடுவாங்க. ஒப்புரவாக போகிறவர் எதுக்கு 400 பேரை கூட்டு வராரு? எதுக்கு 400 பேரை கூட்டு வரணும்? அப்போ ஒப்புரவு என்ன பண்ணல? முதல்ல வரல. இப்போ முதல்ல எப்படி தான் வரார் ஏசா? 400 பேரை கூட்டிட்டு யாக்கோபோடு வருகின்ற அவனையும் அவன் சந்ததிகளையும் அழிப்பதற்காக கொலைவெறியோடு மூர்க்கத்தோடு தான் அந்த பாளையத்திற்குள்ள வருவார். இப்போ இந்த பாளையத்திற்குள்ள 400 பேரை கூட்டிட்டு வந்து ஏசா நிற்கும் பொழுது எதிர்க்க வர யாக்கோபு என்ன பண்ணுவார்? 400 பேரை வரதை பார்த்து முதல்ல அவருடைய பணி ஆட்களாக வேலைக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அதற்கு பின்பால் லேயால் பிறந்த பிள்ளைங்க, அதற்கு பின்னாடி ராகேல் யோசேப்பை நிற்க வச்சுட்டு முன்னாடி இவங்க 3 பேருக்கு முன்னாடி இவர் நிற்பார். நல்ல தெளிவாக வசனம் சொல்லும். 11ஆம் வசனம், நிறைய காணிக்கைகளை
யாக்கோபு போறதுக்கு முன்னாடி நிறைய காணிக்கைகளை அவருக்கு முன்பாக அனுப்புவார். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய், படிங்கம்மா அந்த வசனம். போதுமா? எத்தனை விசை? 7 விசை. எது மட்டும்? தரை மட்டும். 400 பேர் அடியால கூட்டு வந்தாச்சு. இனி கையில் இருக்க போறது ஒரு பொருளும் மிஞ்சுமா மிஞ்சாதான்னு தெரியாது. பல ஆண்டுகள் பகை, கொலைவெறி. அந்த கொலைவெறியும் அந்த பகையும் தணிவதற்கு யாக்கோபு எவ்வளவு ஞானமா, எவ்வளவு தேவ ஞானம் அவருக்குள்ளா இருந்ததுனால முன்னாடி பரிசு பொருட்கள் போகுது, அதற்கு பின்னாடி நின்றுட்டு 7 முறை தரையில விழுந்து, அவர் ஏசா கிட்ட இருக்க ஆஸ்தியை விட யாக்கோபு கிட்ட இருக்க ஆஸ்தி அதிகம். ஏசாவினுடைய ஆஸ்தியினுடைய கணக்கை விட யாக்கோபு கையில் இருக்கிற கணக்கினுடைய சொத்து மதிப்பு, அவர்கிட்ட இருந்த ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கையும் தொகையும் மிக மிக அதிகம். இருவருக்கும் சமமாக வச்சா ஏசாவிற்கு கீழே தான் நிற்பாரு. ஆனாலும் 7 விசை தரை மட்டும் விழுந்து பணிந்து அவனை வணங்கினா. எப்போ ஒரு மூர்க்கம் தண்ணியுது பாருங்க, அவன் தன்னை தாழ்த்தினதுனால, தன்னை விட்டு கொடுத்ததுனால, பகையை வளர்க்காம தான் தாழ்ந்து போனதுனால தான் இந்த இடத்துல நடைபெற வேண்டிய ஆதாம் ஏவாள் தொடர்ந்து வந்த அதே பகை இந்த இடத்துல முற்று பெற்று ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி முத்தமிட்டு அழுது அதற்கு பின்னாலே என்ன பண்றாங்க? கடந்து போகின்றாங்க. இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுதல் நடைபெறுகின்றது, இணைதல் நடைபெறுகின்றது. அதற்கு பின்பால் இருவருடைய வாழ்வும் மலர ஆரம்பிக்குது. முன்னால நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஏசா தன்னுடைய பெற்றோருக்கு மனநோவா இருந்தான். ஏன்னா ரெபேக்காலும் ஈசாக்கும் விரும்பாத சந்ததியில் போய் ஒரு பெண் கொள்ளுவார். பெண் கொண்டதுனால இருவருமே என்ன பண்ணுவாங்க? இவர்கள் இருவருக்குமே மனநோவா இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒப்புரவுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு விட்டு கொடுத்தல் ஏற்படுதும். இந்த விட்டு கொடுத்தல் ஏற்பட்ட பின்னால மிகப்பெரிய ஒரு இணைதல் ஏற்படும். இந்த இணைதலுக்கு பின்பாக தான் இந்த வசனத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபு என்ன பண்ணுவார்? அன்றைய தினம் ஏசா திரும்பி தன் வழியில திரும்பி போனா, நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அவன் என்ன சொல்லுவானா, நான் வெகு வேகமாக என்னுடைய கால்நடைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா அவங்க இன்றைக்கே இறந்து போயிடுவாங்க. அதனால் நான் மெதுவாக உன்கிட்ட வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அவரோட ஒப்புரவாயிட்ட பின்னால சுக்கோனுக்கு பின்னால என்ன பண்ணுவார்னா, 17ஆம் வசனம், சுக்கோத்திற்கு பின்னால பிரயாணம் பண்ணி அங்க ஒரு வீடு கட்டி அங்க இருப்பாரு. இந்த சுக்கோத் எங்க வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம தொடர்ந்து 32ஆம் வசனத்துல நம்ம நல்லா பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, யோசேப்பினுடைய எலும்புகளை இந்த நிலத்துல தான் வச்சிருப்பாங்க. யாக்கோபு இதை 110 வெள்ளி காசுக்கோ என்னமோ வாங்கியிருப்பாரு. வாங்கின பின்னால இந்த நிலத்துல தான் யாக்கோபினுடைய எலும்புகளை இங்கே தான் வச்சிருப்பாங்க. அதற்கு பின்னால லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு கானானிய ஸ்திரீ, அது தொடர்ந்து சமாரிய ஸ்திரீ வருவாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி மொண்டு கொள்ள போது யாக்கோவினுடைய கிணறு இருக்கும்னு சொல்லி வசனம் போட்டிருக்கும். அதுவும் இந்த பகுதி தான். அப்போ இந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கினதுனால தான் புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்தில் நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லி தேவன் இந்த நிலத்தின் வழியாக தான் மிகப்பெரிய 2 காரியங்களை செய்கின்றார். ஒன்று, யோசேப்பினுடைய எலும்புகள் இந்த ஸ்தலத்தில் தான் புதைக்கப்படும். இன்னொன்று, லூக்கா நம்ம யோவான்ல பார்க்கிற 4ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஜீவ தண்ணீர் நானே, என்னிடத்துல வருகிறவனுக்கு என்ன பண்ணாது, ஒரு காலமும் தாகம் அடையாது என்று சொல்லி ஆண்டவர் சமாரிய ஸ்திரீயோடு சொல்லுகிற சம்பாஷணையும் இந்த பகுதியில் தான் இடம்பெறும். அருமையானவர்களே, இதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஒன்று வரும். 20ஆம் வசனத்துல, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, அவன் எதற்கு ஒப்புரவாகிறான் பாருங்க. எங்கே போனாலும் யாக்கோபு என்ன கட்டுவாரு? ஒரு பலிபீடம் கட்டினார். வரும் பலிபீடம்னா என்னன்னா, அவர் ஆண்டவரை தொழுகிறார், ஆண்டவரோடு இடைபடுகிறார், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார் என்பதுதான் அடையாளம். கிட்டத்தட்ட நம்ம சொல்ற மாதிரி தேவாலயம். கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க, ஒரு தேவாலயத்தை உருவாக்கி ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல ஆண்டவரை துதித்து தொழுகையாக மாறுகிறார். எங்கெல்லாம் ஆண்டவரை
ஆராதிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் துதி ஏற்படுதோ அங்கு பகைமை மறக்கப்படும், வைராக்கியம் குறையும், மூர்க்கம் குறையும், சண்டை மறையும், பிரிவினைகள் போய் அங்கே ஒரு சமாதானம் நதியை போல புரண்டு போக ஆரம்பிக்கும். இருவர்களுக்குள்ளாய் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு காரணம் இந்த தொழுகை தான் அடித்தளமாக மாறுகின்றது. அதுல என்ன வசனம் வருது படிங்கம்மா. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எல்லோகே அப்படின்னா கர்த்தர் இஸ்ரவேலின் கர்த்தர் என்று பேர். இஸ்ரவேலின் கர்த்தர் என்று பொருள் கிடையாது, கர்த்தர் இஸ்ரவேலின் கர்த்தர் என்று சொல்லி ஒரு பொருள் வரும். இரண்டாவதாக பொறுப்புடையோடு வாழ்தல், அதாவது குடும்பம் என்பது பொறுப்புடைமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க கேட்ட எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வாக்கியங்கள் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. இப்போ ஒரு பொறுப்பு இங்க கொடுக்கப்படும், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனை தொடர்ந்து மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் யாருக்கு என்று ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி நிறைய பொறுப்புகள் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ கடவுள் இந்த இடத்துல பிதாக்களே என்று சொன்னால் ஒன்று ஞான பெற்றோர்கள், இன்னொன்று பெற்றோர்கள். அப்போ கடவுள் எந்த வார்த்தை சொல்றாரா, உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க, கோபப்படுத்தாம கர்த்தருக்கு ஏற்ற வழியில அவங்க நடத்துங்க. நீங்க கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடந்தாதான் யார் உங்களை ஃபாலோ பண்ணி வருவா, உங்கள் பிள்ளைகள் உங்களை மாதிரிகளாக பின்தொடர்ந்து வருவாங்க. அப்போ கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ பொறுப்பு நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்போடு செஞ்சாதான் கடவுளுடைய சன்னிதானத்துல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை தேவன் விரும்புகிற பாத்திரமாய், இந்த உலகத்துல தேவனை அறிகிற பாத்திரமாய், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நம்மால மாற்ற முடியும். மாறாக நாமளே மாறாம நம்முடைய பிள்ளைகளை பைபிள் படிச்சியா, ஜோம் பண்ணியா, இன்னைக்கு இது இருந்தியா அது இருந்தியான்னு கேட்டோம், அப்ப என்ன பண்ணாது, கனியற்ற வாழ்க்கையாக மாறி போயிடும். அதனாலதான் மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் எதை யாருக்கு என்று ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்க. அப்ப கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சோம்னா நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோபப்படுத்தாம அவர்களை தேவனுக்கு ஏற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை நம்மால வளர்க்க முடியும். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்பினா தேவனுக்கு நம்மால பிரியமா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பினோம்னா நிச்சயமா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நம்மால ஜெயிக்க முடியும். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட ஒரு நற்செய்தி பாடம். என்னங்க அந்த பாடத்தில் ஒரு ஓமை வந்து சின்னது, அதுக்கு என்ன பேருங்க? வேற ஒரு பேர் தானம்மா இருக்கு, கரெக்டாக சொல்லுங்க. என்ன பேரு? கெட்ட குமாரன். நான் அதை தான் சொல்லுவேன் யோசிச்சு, ஆனால் அம்மா மனம் திரும்பிய மைந்தன்னு சொன்னாங்க இல்லை. முதல்ல என்ன சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் கதையை சொல்லும் போது எப்படி தான் சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் தான் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நேர்மறையான விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒருத்தரை போய் சென்றடையாது. எதிர்மறையான விஷயங்கள் காட்டு தீ போல பரவ ஆரம்பிக்கும். 1000 நன்மைகளை செஞ்சிருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. ஒரு வார்த்தையில கோபப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த வார்த்தை தான் என்ன ஆயிடும், கடைசி வரை ஆறாத வடுவாக மாறி போக ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த பகுதியில் மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உபாகம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா சொத்தை முதல்ல பங்கிட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி பங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சொத்தை 3 பங்காக போடணும். மூத்தவனுக்கு 2 பங்கு, இளையவனுக்கு 1 பங்கு. ஏன்னா மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை தொடர்ந்து வருகின்ற சட்ட திட்டத்தில் உபாகம் 21:20 தெளிவாக சொல்லியிருக்கோம், மூத்தவனுக்கு 2 பங்கு சொத்தும் இளையவனுக்கு 1 பங்கு சொத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து இளையவன் என்ன பண்ணுவான், தகப்பன் கிட்ட வந்து தன்னுடைய சொத்துக்களை கேட்பான். தகப்பன் இறந்து போகாமல் சொத்துக்களை என்ன பண்ணக்கூடாது, பங்கிடவே கூடாது. ஆனால் இவன் கேட்டது நிமித்தமாக இவர் என்ன பண்ணுவார், அவனுக்குரிய பங்கை அவனோடு பங்கிட்டு கொடுத்துருவார். பங்கிட்ட உடனே என்ன நடக்குங்க, 4 விஷயம் நடக்கும். என்ன நடக்கும், முதல்ல அந்த சொத்தை அவர் என்ன பண்ணுவார், பணமாக மாற்றுவார். முதல்ல சொத்தை என்ன பண்ணுவார், பணமாக மாற்றுவார். பணமாக மாற்றும் போது எப்படி மாற்றிருப்பார், திடீர்னு ஒரு சொத்தை கொண்டு போய் விற்கும் போது அதனுடைய கிரயத்துக்கு வருமா, இல்லை குறைந்த கிரயத்துக்கு போகுமா?
குறைந்த கிரயத்துக்கு தான் போகும். அப்போ தனக்குரிய சொத்தினுடைய முழு மதிப்பை முதல்லையே அவர் இழந்துடுறார். முதல்ல வாங்கவே கூடாது, வாங்கிடுறாரு. சொத்தை என்ன பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது, வித்துடுறாரு. பணத்தை குறைந்த மதிப்பீட்டில் வாங்கிறார். இது எல்லாமே வாங்கிட்டு ரெண்டாவதா என்ன பண்ணுறாருனா தூர தேசத்துக்கு போகிறார். தூர தேசம் எப்படின்னா, அந்த தேசத்தில் இருந்தாதான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒருவேளை அவன் வழி தவறியே போயிருந்தா, நல்ல உபாகமத்தில் இன்னும் நல்லா வாசிச்சோன்னா, அவனை கொண்டு போயிட்டு எப்போ ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியம் இல்லாமல் அவன் எப்படி பெருந்தீனிக்காரனா குடிகாரனா இல்லை மோசக்காரனா இருந்தானா அவனை கொண்டு போய் முதல்ல எங்கே போய் நிறுத்தினோமா, மோசையை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினோம். அவனை கல்லெறிந்து கொன்னுடுவாங்களாம். அப்படி கல்லெறிந்து கொல்லப்பட்டவன் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கும். அது கூட பொழுது விடுறதுக்குள்ள அவனுடைய பிணம் எங்கே போடணும், அந்த இடத்த விட்டு வெளியில் போய் விடுற அளவுக்கு கல்லெறிந்து கொண்டு அவனுடைய பிணம் கூட அந்த இரவில் தங்கக்கூடாதான். அப்படி கொடுமையான முறையில் தான் எப்போ ஒரு தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுக்கு அடங்காதவர்களா, கீழ்ப்படியாதவர்களா, பெருந்தீனிக்காரர்களா, குடிகாரர்களா இருக்காங்களோ அப்போவே கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணணுமா, அவனை சபையில் கொண்டு போய் நிறுத்திடணும். அவனை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம், கல்லெறிந்து கொண்டு ஊருக்கு அப்புறப்படுத்திடுவாங்க. இது பழைய கால சட்டம். ஆனால் ஒரு தகப்பன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தன் மகன் தன்னுடைய ஆஸ்திகளை கேட்ட போது கூட அவனை கொண்டு போய் ஊருக்கு முன்னால் நிற்க வைக்காம, சபைக்கு முன்னால் நிற்க வைக்காம அவனுடைய ஆசையை நிறைவேற்றி அவனை வெளியே அனுப்புகிறார். இவ்வளோ ஒரு நல்ல தகப்பன்ல. புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் இந்த சம்பவம் இந்த லூக்கால மட்டும்தான் இருப்பதாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் சொல்ல ஆரம்பிக்குது. இதற்கு பின்னால தூரதேசத்திற்கு கடந்து போயிறாரு. தூரதேசம் என்பது தன் பெற்றோர்கள் தன் உறவுகள் யாருமே அறியாத ஒரு தேசம். அதற்கு முன்னால இன்னொரு பெரிய விஷயம் என்ன வரும்னா, துன்மார்க்கமாய் வாழற ஒரு வாழ்க்கை. அதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பாவம் செய்வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பார். இப்படி தேவன் அருவருக்க வாழ்க்கையும் துன்மார்க்கமான வாழ்க்கையும் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே விரயமாக மாற்றிடும். கடைசியில் தரித்திரமான ஒரு நிலைமை. இந்த தரித்திரமான நிலையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே போவார், பன்றிகளை மேய்க்க போவார். பன்றிகள் என்பது அருவருப்பானது. பன்றிகளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பன்றியினுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நமக்கு வசனமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். லேகியோனை ஆண்டவர் துரத்தும் போது லேகியன் என்ன கேட்கும்னா, நான் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளேயாவது நான் போகிறதுக்கு என்ன பண்ணேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 2000 பன்றிகள் மேட்டிலிருந்து கீழே விழுந்து என்ன பண்ணோம், கடலில் விழுந்து மாண்டு போகும். அப்படி பன்றிகள் என்பது மிக மிக அருவருப்பானது, அருவருக்கத்தக்கது அது. அப்போ அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருந்தான். இத்தனை அருவருப்புகளை செஞ்ச பின்னால அவனுடைய மனம் தெளிவடைய ஆரம்பிக்குது. திரும்பவுமாய் தன்னுடைய குடும்பத்தை நோக்கி பயணிக்கிறார். தூரத்தில் வந்தபோது அவருடைய தகப்பன் அவரை போய் கண்டு கட்டி அணைத்து என்ன பண்றாரு, அவரை முத்தம் செய்து அவருக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எதுக்கு உயர்ந்த வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம் என்பது வெளியிலிருந்து ஒரு அரசன் இன்னொரு அரசனை பார்க்க வராரு அப்படின்னா அவருக்கு கொடுப்பாங்களாம். யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு அரசன் இன்னொரு அரசனை உறவு முறையாவோ நிகழ்வுக்காகவோ சந்திக்கும் போது தான் உயர்ந்த வஸ்திரம் பரிமாறப்படுமா. அதற்கு முன்னாடி உயர்ந்த வஸ்திரம் என்ன பண்ணாது, வராது. அப்போ கடவுள் இந்த இடத்துல இந்த கதையின் வழியாக நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறார்னா, காணாமல் போனவன் திரும்ப வந்த உடனேயே அவன் என்ன கேட்பானா, உம்முடைய பணியாட்களை என்னை என்ன பண்ணுங்க, ஒருவனாக வைத்துக்கொள்ள. உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் சொல்வார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நீ எனக்கு கூலிக்காரன் கிடையாது, நீ என்னுடைய மகன், நீ எனக்கு அரசனை போல திரும்ப வந்திருக்கிற, நீ காணாம போன, நீ திரும்ப வந்திருக்க என்று சொல்லி ஒரு ராஜாவிற்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணத்தை இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, கொடுக்க ஆரம்பிப்பாரு. அதற்கு பின்னால் என்ன கிடைக்குங்க, மோதிரம் என்பது எதனுடைய அடையாளம்? முத்திரையினுடைய அடையாளம் இல்லை, முத்திரையினுடைய அடையாளம் தான் மோதிரம். நீங்கள் யோசேப்பை முதல்ல பார்வோன் அவரை அதிபதி ஆக்கின உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய மோதிரத்தை கட்டி அவருடைய கையில் போடுவார்.
அதுதான் அவருக்கு அடையாளம். அடையாளம் என்பது இவன் தான் என்னுடைய மகன், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடையாளப்படுத்துவதற்காக, ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக அவன் இழந்ததை, அவன் மறந்து போனதை, அவன் திரிந்ததை எல்லாம் மறந்து தன் சொந்த குமாரனாக ஏற்று அவனுக்கு திரும்பவும் அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாதரட்சை எதுக்குங்க? அந்த காலத்தில் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க பாதரட்சை போடக்கூடாது. வீட்டு எஜமான் மட்டும்தான் பாதரட்சை போடணும். வீட்டில் இருக்க பணியாட்கள் என்ன பண்ணக்கூடாது? பாதரட்சை போடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இவன் என்ன கேட்பான்? நான் உங்களுடைய கூலிக்காரில் உங்களுடைய வேலைக்காரனாக இருக்கிறேன்மா. ஆனால் ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல இந்த ஊமையில் என்ன சொல்வார்னா, நீ என்னுடைய சொந்த குமாரன், நீ இந்த வீட்டில் உரிமையா, அவனுக்குரிய பங்கு போயிடுச்சு, போய் வித்துட்டான். ஆனாலும் இன்னும் எனக்கிட்ட என்ன இருக்கு? உனக்கு பங்கு இருக்கு, இன்னும் எனக்கிட்ட உனக்கு உரிமை இருக்கு என்பதற்காக தான் அந்த பாதரட்சியை நீ வேலைக்காரனாக அல்ல, என் சொந்த குமாரனாக உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுப்பாங்க. கடைசியா ஒரு கொழுத்த கன்றை அடித்து மிகப்பெரிய விருந்து நடக்கும். திரும்பி வந்தவனை ஊர் முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு ராஜ விருந்து செய்து மணவாளனாக அவனை உள்ளே அழைத்து வருகின்றார். வீடு மணவாளனுக்குரிய வீடாக அலங்கரிக்கப்பட்டு, திருமண வீடு போல அலங்காரம் சூடப்பட்டு, கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு, விருந்தெல்லாம் உபசரிக்கப்பட்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை இதையெல்லாம் போட்டு ஒரு ராஜ அங்கீகாரத்தோடு தன் மகிமையை இழந்து போன மகனை திரும்பவுமாய் மகிமைக்குள்ளாய் கொண்டு வருகின்றார். அருமையானவர்களை, அப்படியாக தான் தேவன் திரும்பவுமாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எப்படி அழைத்து வந்திருக்காரு? திரும்பவுமாய் நம்மை அவருடைய குமாரனாக, அவருடைய குமாரத்திகளாக ராஜ வஸ்திரம் தரித்து, முத்திர மோதிரங்களை கோட்டு, நம்முடைய கால்களுக்கு பாதரட்சிகளை தொடுத்து, ஒரு மணவாளனாக, மணவாட்டியாக, ஆத்தும மணவாளனோடு நம்மை இணைப்பதற்காக இந்த ஆண்டினுடைய இறுதியிலே கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ சும்மா எல்லாம் கடவுள் என்ன பண்ணல, உங்களை எண்ணியும் கொண்டு வரல. அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம் நம்மின் வழியாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் நாம் இழந்தவர்களும், தேவ சாயலற்றவர்களும், தேவனை நாம் தூஷித்தவர்களும் அநேக தருணங்களை நம்முடைய சிந்தனைகளினால, நம்முடைய எண்ணங்களினால, நம்முடைய வாயின் வார்த்தைகளினால, நம்முடைய செய்கைகளினால ஆண்டவரை திரும்ப 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 நாம் துக்கப்படுத்தும் போதும் இரு கரங்களை விரித்து நம்முடைய இதயத்தின் அருகே நின்று நம்முடைய வாசற் கதவை தட்டுகிற மணவாளனாக நமக்காக காத்திருக்கிறார். என்னோடு வா. எப்படி? உனக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? உயர்ந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன். உன்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவங்களையெல்லாம் நான் அகற்றி, இன்றைக்கும் இந்த ஆண்டினுடைய இறுதியில் எனக்காக நீ வரமாட்டாயா? என்னோடு நீ இருக்க மாட்டாயா? உன்னோடு நான் உறவாட மாட்டேனா என்று சொல்லி இரு கரங்களை விரித்து நம்மோடு உறவை மாத்திரமே கேட்கிறார். ஒரு பாடல் வரிகள் ரொம்ப அழகாக வரும். உங்கள் பணத்தை கேட்கல, உங்கள் பொருளை கேட்கல, உங்களை ஆஸ்தியை கேட்கல, அந்த பாட்டு தெரியாதோ? உங்கள் பணத்தை கேட்கல, உங்கள் பொருளை கேட்கல, உங்கள் உள்ளத்தை கேட்குறார். ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும் இல்லை? இன்றைக்கு கடவுள் அப்படியாக தான் இந்த ஆண்டினுடைய இறுதியில் நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு புதிய தீர்மானத்தோடு இப்படியே புதிய ஆண்டிற்குள்ளாய் நாம் பிரவேசிக்காமல் நம் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரோடு இருக்கின்ற குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை நாம் ஆதாயப்படுத்துவோம், நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆதாயப்படுத்துவோம். தேவனுடைய திட்டத்திற்கு நாம் குடும்பமாக இணைந்து செயல்படுவோம். நிச்சயமாக தேவன் குணப்படுத்தும் குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அத்தகைய ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு நிறைவாக தருவாராக. தலைகளை தாழ்த்தி அவருடைய சன்னிதானத்திற்குள்ளாய் நம்மை நாம் தாழ்த்துவோம். வரிசையாக அடுத்த ஞாயிறு நாம் புதிய ஆண்டிற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஒரு விசை நம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்மை தவிர ஒருவரும் நீதிமான் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் பாவிகள் இசப்பா. உம்மை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அற்பமும் தூசும் குப்பைகளும் ஆகிய எங்களை ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஐயா?
எதற்காக உம்முடைய இரு கரங்கள் எங்களுக்காக ஆண்டவரே, எதற்காக உம்முடைய சிலுவை காயங்கள் எங்களுக்காக ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே உம்முடைய சிலுவையில் வழிந்த இரத்தங்கள் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே இந்த பாடுகள் எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே. இந்த உலகத்திலே மனுவேடம் ஏற்றவரே, இந்த கடைசி ஞாயிறில் உடைய சன்னிதானத்திற்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஒரு விசை ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளின் வழியாக, ஆண்டவரே எங்களுடைய பார்வைகளின் வழியாக, எங்களுடைய வாயின் வார்த்தைகளின் வழியாக, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களின் வழியாக, ஆண்டவரே எங்களுடைய கைகளின் வழியாக நீர் கொடுத்த அவயங்களையெல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாத்திரங்களாய் மாற்றி ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தி குற்றமுள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த கடைசி ஞாயிறில் நம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசப்பா. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிங்க இயேசப்பா. இதே பாவ பாரத்தோடு, இதே பாவத்தோடு ஆண்டவரே, இதே குற்றத்தோடு, இதே குறுகலான எண்ணத்தோடு, இதே வைராக்கியத்தோடு, இதே மூர்க்கத்தோடு, இதே பிரிவினைகளோடு இயேசப்பா இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கவே கூடாது இயேசப்பா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிற்குள்ள இதே கோபத்தோடு, இதே வைராக்கியத்தோடு, இதே சண்டையோடு இயேசப்பா நாங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள்ள பிரவேசிக்கவே கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த நோக்கம் ஆண்டவரே, உயர்ந்த மேன்மையை உதறி தள்ளி இந்த உலகத்தில் வந்தீரே ஆண்டவரே, தாழ்மையை தரித்தவரே ஆண்டவரே, எங்களுக்குள்ள தாழ்மையை கொடுங்க இயேசப்பா. மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே ஆண்டவரே, சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே இயேசப்பா. நீ தேவன் குமாரனாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்காக மனிதனாக அவதரித்தீரே ஆண்டவரே. இதே பாவத்தோடு ஆண்டவரே, இதே எண்ணங்களோடு, இதே பிரிவினைகளோடு புதிய ஆண்டிற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்காதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய கல்வாரியின் ரத்தம் எங்கள் சிரசில் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் எல்லாம் நம்முடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. எங்கள் உள் உறுப்புகள் எல்லாம் நம்முடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் அவயங்கள் எல்லாம் கழுவுங்க இயேசுப்பா, எங்களுடைய அவயங்களை எல்லாம் கழுவுங்க. எங்களுடைய மேன்மைகளை எல்லாம் சாம்பலாய் மாறட்டும், எங்களுடைய பெருமைகளை எல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிற அனுபவத்தை கொடுங்க இயேசுப்பா. என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக ஆண்டவரே எண்ணுகிற அனுபவத்தை, குப்பையாக எண்ணுகிற அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க இயேசப்பா. உள்ளத்தை கழுவுங்க இயேசப்பா, இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. இருதயமும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொன்னவரே. எங்களுடைய இருதயத்தை கழுவுங்க இயேசப்பா, எங்களுடைய சிந்தனைகளை கழுவுங்க ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவுங்க. இதே பாவ பாரத்தோடு, இதே சாபத்தோடு, இதே மனித தன்மையோடு நாங்கள் புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்காமல் தேவ தன்மையோடு, தேவன் விரும்புகிற பாத்திரமாய், தேவன் நேசிக்கிற பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே எங்களை உபயோகப்படுத்துங்க இயேசப்பா. எங்கள் திருச்சபை மக்களை எல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. குற்றம் குறைகளை எல்லாம் கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. தேவரே, நீர் இரக்கம் உள்ளவர் அல்லவா, நீர் மன உருக்கம் உள்ளவர் அல்லவா, நீடிய சாந்தம் உள்ளவர் அல்லவா, மிகுந்த தயவு உள்ளவர் அல்லவா ஆண்டவரே. எங்களை கழுவுங்க இயேசப்பா. உம்முடைய கல்வாரின் ரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவட்டும் இயேசப்பா. எங்கள் பாவம் வர இந்த ஒரே எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நல்ல நன்றி சொல்லுங்க இசப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இசப்பா. எங்களை கொண்டு வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. 11 மாதங்கள் கடந்து 12வது மாதத்தினுடைய கடைசி நாளில் எங்களை கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை துணைக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பேர குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எண்ணிய மாவம் குறையாதபடிக்கு எங்களை போஷித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசப்பா. துன்பு முன்னை சூழ்ந்தலை கடித்தாலும் இன்பமிகழ்ந்தேன் என்று எண்ணி சூர்ந்தாலும் எண்ணி பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆண்டவரே,
நீங்கள் செய்த எல்லா உபகாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எண்ணி 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 உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளே ஏசப்பா எத்தனை கண்ணீரின் வழியாக நாங்கள் கடந்தோம், எத்தனை துக்கங்களை கடந்தோம், எத்தனை மரண அலைகள் எங்களை சூழ்ந்தது ஆண்டவரே. எத்தனை தேவைகளின் மத்தியில், எத்தனை எதிர்பார்ப்புகளின் மத்தியில் ஆண்டவரே நற்கதியாய் நின்ற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பயப்படாதே, நான் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அதிசயங்களை காண செய்தவரே உமக்கு நன்றி சொல்றேன் இசப்பா. நன்றி ஆண்டவரே. எத்தனை தருணங்களிலே நாங்கள் கீழான தருணங்களெல்லாம் எங்கள் வாழ்நாள வந்தபோது எங்களை கீழாகாமல் மேலாக செய்தவரே, வாளாகாமல் தலையாக செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பலவீனமான காலங்கள் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுப்பா. ஒரு வாதையும் எங்கள் கூடாரத்திற்குள்ளாய் நுழையாதபடிக்கு, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, புதிய இருதயத்தோடு புதிதாக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தோடு தேவனோடு இணைந்து இந்த உலகத்தினுடைய சத்ருவை ஜெயிக்கத்தக்கதாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எதிர்வருகின்ற சவால்களை எதிர்க்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை வேதத்தை அறிகிற அறிவினால, தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தினால, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கின்ற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக இயேசுப்பா. ஜலத்தினால் பிறந்த இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொருவரும் ஆவியினால பிறக்கத்தக்கதாக, அக்கினியினால பிறக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக. ஆணி பாய்ந்த கருத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா. கல்வாரின் ரத்தத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். வசனங்கள் பலமாய் 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 விருத்தி அடைந்து ஒவ்வொரு சரீரத்தையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. புதிய ஆண்டிற்குள்ளாய் தேவனோடு இணைந்து தேவனுக்குள்ளாய் தேவனோடு வாசம் செய்து பயணிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய வல்லமை உள்ள கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.